ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் எஸ்பி விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா திருச்செந்தூர் கோயிலில் இருக்கக்கூடிய சிலையோட வரலாறை பத்தி பார்க்க போறோம். நேற்று தான் திருச்செந்தூர் போய் மொட்டைலாம் போட்டு போய் வந்தேன். ஸோ இந்த கோயிலோட வரலாறு படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சரி, அது நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லலாமே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல வந்திருக்கேன். ஸோ அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிலையோட வரலாறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காலத்துல டச்சுக்காரர்கள் திருச்செந்தூரை நோக்கி பயணம் பண்ணி வந்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா கோயிலுக்குள்ள போயிட்டு அந்த கதவையும் சாத்திட்டு உள்ள உட்காந்துடுறாங்க. ஸோ போற போக்குல என்ன பண்றாங்கன்னா அந்த சாமியோட சிலையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்பா அவங்க கடல்ல பயணம் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. கடல்ல பயணம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது பயங்கரமான அலைகள். ஸோ கப்பலே நிலக்குலைகிற அளவுக்கு ஒரு பயங்கரமான அலைகள் வருது. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு சிப்பா என்ன சொல்றாரு, நம்ம கோயிலோட சிலையை தூக்கிட்டு வந்த காரணத்தினாலதான் இந்த அலைகள்லாம் வருது, நம்ம உயிரே போற அளவுக்கு அலைகள் வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய தலைவன் என்ன சொல்றாங்க, இல்ல அதனால வரல, இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டே இருக்காங்க. திரும்பி பார்த்தா ஒரு பெரிய அலை கப்பலே கவிழ்ற அளவுக்கு வருது. அப்போ அவங்க முடிவு பண்ணி என்ன பண்றாங்கன்னா அந்த சாமியோட சிலையை தூக்கி தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுடுறாங்க. அப்ப கடல் நார்மலா இருது. அப்புறமேட்டு அவங்க பயணம் பண்ணி போயிடுறாங்க. அப்புறம் முருகப்பெருமான் ஒரு நாளைக்கு அவரோட பக்தரோட கனவுக்குள்ள வராரு. கனவுல என்ன சொல்றாருன்னா, நான் கடலுக்குள்ளதான் இருக்கேன், என்னை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துரு, நான் இருக்கக்கூடிய இடத்துல மேல ஒரு எலுமிச்சப்பழம் மறந்துட்டு இருக்கும், மேல கருடன்ற கூடிய ஈகிள், இங்கிலீஷ்ல சொல்ல போனா ஈகிள் மேல சுத்திட்டே இருக்கும், அந்த இடத்துலதான் நான் இருக்கேன் அப்படின்றத சொல்லுவாங்க. அப்ப அதை நம்பி மக்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு கப்பல் எடுத்துட்டு கடலுக்கு போகும்போது அங்க ஒரு எலுமிச்சப்பழம் மறந்துட்டு இருக்கு, மேல கருடன் சுத்திட்டு இருக்காரு. அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்த சிலையை தான் இன்னைக்கு நம்ம கோயில்ல வழிபட்டு கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நம்ம செந்தில் ஆண்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய செந்தில் ஆண்டவரை தான் நம்ம இன்னைக்கு வழிபட்டு இருக்கோம். இந்த விஷயம் என்னன்னா, அவ்வளோ கடலுக்கு பக்கத்துல இருக்க கோயில் இருக்கு, ஆனா இது வரைக்கும் ஒரு டைம் கூட அந்த கடல் நீர் திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள வரலன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இப்படி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்க்கு நம்ம பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.